நம்மளுடைய கோயில் பயணத்துல நவ கைலாயத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து இரண்டாவது, அதாவது சந்திரஸ்தலம்னு அழைக்கப்படுகின்ற ஆவுடை நாயகி சமேத அம்மைநாதர் கோயில். சேரன் மகாதேவி முக்கூடல் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில். ஏற்கனவே நம்ம சேனல்ல முக்கூடல் சேரன் மகாதேவியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், அந்த கோயில் பத்தி பேசியிருக்கோம். பக்தவத்சல பெருமாள் தனி கோலம் நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுக்கின்ற கோயில். அந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த ஈஸ்வரன் கோயில். ஆவுடை நாயகி சமேத அம்மைநாதர். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் ஆனால் ஈஸ்வரனுடைய கீர்த்தி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நவகைலாயத்தில் இது 2வது ஸ்தலம், சந்திரனுக்காக ஸ்தலம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வீட்டில் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் பெரிய மேன்மை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். அது எப்படி அப்படின்னா, செழிப்பு அப்படின்றது இந்த கோயிலுக்கு அந்த காலத்திலிருந்தே, கோயில் உருவான காலத்திலிருந்தே தொன்று தொட்டு அரிசி அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து பிரதானமாக தானமாக கொடுக்கப்படும். அது வந்து அந்த காலத்தில் 2 சகோதரிகள் இந்த கோயிலில் அரிசியை நெல்லிலிருந்து பிரித்து இடித்து ஈஸ்வரனுக்கு அந்த அரிசியை எடுத்து சாதமாக வடித்து இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கப்புறமே வந்து விநியோகம் பண்ணுறது ஒரு ஐதீகம், தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதுவும் திங்கக்கிழமையில் காலையில் திங்கள் ஓரையில், சந்திர ஓரையில் 6 to 7:30 அந்த டைமில், அதே மாதிரி 9 to 10 மணி இந்த டைமில் நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் பிரவேசம் ஆறீங்க அப்படின்னாலே பிரதானமாக பிரசாதம் அப்படின்னு கொடுக்கப்படுகின்றது சாதம் தான். அந்த அரிசி வேக வைத்த சாதம் தான். இதை வந்து நீங்கள் வழக்கமாக யாருக்கு விநியோகம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அன்னபூர்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள், அந்த அரிசி வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னா, தானமாக அரிசியை அந்த கோயிலுக்கு கொடுக்குதலோ, இல்லது அங்கே மடப்படியில் கொடுத்து அதை வந்து நைவேத்தியமாக வழங்கி விநியோகம் பண்ணுறது ஒரு 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 சடங்காக பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் ஏற்படும் அப்படின்றது நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த கோயில் விசேஷம் அப்படின்னு சொன்னாலே அரிசி தான். அரிசி வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை விவசாயம் நெல் விவசாயம் பண்ணாலும் சரி, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா, அது வந்து பல மடங்காக உங்களுடைய வியாபாரம் பெருகும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, அதில் சாதம் தான் உங்களது வந்து ஒரு பிரதானமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லை அரிசி சம்மந்தப்பட்ட மாவு, இட்லி அந்த வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கோயில் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில். இந்த கோயிலுடைய அம்மை நாயகி பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாளுக்கு வலதுபுறமாக, ஈஸ்வரனுக்கு வலதுபுறமாக காட்சி கொடுப்பாள், கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கோயிலில் மற்ற சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரோமச முனிவர் இங்கேயே வந்து தவம் புரிந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆலமரத்தின் கீழ் இருந்த இந்த லிங்க வடிவுக்கு அவரே அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்ததாக ஒரு கூற்று உண்டு. இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா, கொடிமரத்துக்கு கீழே அவருடைய திருவுருவ அமைப்பு இங்கே இருக்கும். அதே போல் நந்தனருக்கும் இங்கே வந்து காட்சி கொடுத்தார் ஈஸ்வரன் அப்படின்றது ஒரு ஒரு ஐதீகம் உண்டு. லிங்கம், அதாவது தனக்கு ஈஸ்வரனை காட்சி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நந்தியம்பெருமாள் தள்ளி ஒதுங்கி நந்தனர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோவிலில் ஈஸ்வரன் தன்னுடைய சீடன் வந்திருக்கா, தன்னுடைய வழிபடுகின்ற ஒரு
பெரிய மகான் வந்திருக்கார் நந்தனர் அப்படின்றதுக்காக ஈஸ்வரன் உடைய வார்த்தைக்கு ஏற்ப நந்தியம் பெருமாள் வழிவிட்டு ஒதுங்கி காட்சி கொடுத்தது இன்றைக்கும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலை வழிபட வேண்டிய முக்கியமான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அது வந்து திங்கட்கிழமையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை திங்கள் சந்திர ஓரையில நீங்க போய் வழிபடுறீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் வந்து நீங்கி, உங்க வாழ்க்கையில மன அமைதி அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்படும். எப்பேற்பட்ட மன குமுறல்கள், உளைச்சல்கள் இருந்தாலும் விட்டு விலகி உங்களை வந்து ஈஸ்வரன் அம்மைநாதர் வந்து காத்துக்கொள்வார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. தாமிரபரணி நதி கரை ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பெற்ற சந்திரஸ்தலம்னு அழைக்கப்படுகின்ற இந்த நவகைலாயத்துல ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து ஆவடி நாயகி அம்மை அ அம்மைநாதர் கோயில் தான். இது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நம்ம வந்து நடந்து பிரயாணம் பண்ணி இந்த கோயிலுக்கு நம்ம செல்ல வேண்டியது இருக்கும். சுற்றி வந்து வாழை மரங்களால் அ அடர்ந்த காடுகளாக நமக்கு காட்சி கொடுக்கின்ற ஒரு ஸ்தலம். அ ரொம்ப டிட்டாச்டா இருக்கக்கூடிய ஒரு கோயில். நம்முடைய அந்த அந்த பிஸி சிட்டி லைஃப்ல இருந்து டிட்டாச்டா இருக்கக்கூடிய ஒரு கோயில். சிறப்பு பெற்ற கோயில். அ நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவர் வந்து லிங்கம் வந்து நமக்கு சிறிதாக இருந்தாலும், அவருடைய கீர்த்திகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு செய்து கொடுப்பார் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நந்தனர் வழிபட்ட ஸ்தலம். ஆகையாலே அனைவரும் சென்று இங்கு வழிபட்டு வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அன்னாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.